வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா எது எடுத்தாலுமே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எது எடுத்தாலுமே இப்போ டிவிக்கு எதை பற்றி ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன். மாதத்துக்கு ஒரு கேஸ்னாலும் இப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லை. இப்போயே 7 கேஸ் ஃபைல் ஆயிருக்குங்க இன்னைக்கு மட்டுமே. அந்த 7 கேஸுமே மதுரை உயர்நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் இன்னைக்கு விசாரிக்கப்படுது. சரிங்களா? ப்ளஸ் ஆனந்த் மேலேயும் அவங்க இன்னொரு நிர்வாகி மேலேயும் போட்டிருந்த கேஸுக்கு ஆன்டிசிபேட் பெயில் இன்னைக்கு விசாரிக்கப்படுது. சரிங்களா? ஆக்சுவலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப CK அருண் பாண்டியன் மீது வழக்கு பதிவு. தாவேகா கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் காவல்துறைக்கு எதிராக வீடியோ பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு ஒரே ஒரு வேலை எதுக்காக வேகமா வந்து சிஎம்ஏ பொய்யா வந்திகளை பரப்ப வேணாங்கிறாரு. சரிங்களா? அதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அப்படி சொன்னவரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎம்கே ஐடிவிங்க பத்திரமா எடிட் பண்ணுங்க. எடிட் பண்றதுல ரொம்ப பத்திரமா இருங்க. 2 போட்டோ போடுறேன். அந்த செருப்பு எரிஞ்சது ஆக்சுவலி எரிஞ்சவங்க பக்கத்துல கை குப்பிச்சு விஜய் சார் விஜயசன் கூப்பிடுறாங்க. இன்னொரு போட்டோல செருப்பு மட்டும் எரிஞ்சதுக்கு பக்கத்துல சும்மா நிக்கிறாங்க. அந்த பக்கத்து 2 போட்டோலுமே ஒருத்த முடியாம இருக்காங்க. போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்றாங்க. ஆக்சுவலி போலீஸ்காரங்களும் விஜய் நோக்கி ஓடுறாங்க. ஹெல்ப் பண்றது இல்லை, ஹெல்ப் பண்றது ஒரே ஒரு போலீஸ் மட்டும் தான். வீடியோல பக்காவா அந்த போலீஸ்காரங்க விஜய் நோக்கி ஓடுறாங்க ஒரு வீடியோல. இன்னொரு வீடியோல எரிஞ்சவர் மட்டும் சைலண்டா இருக்காரு, மிச்சவங்களாம் சும்மா கையை கட்டி நிக்கிறாங்க. இன்னொரு வீடியோல விஜய் சார் கையை தூக்கி கூப்பிடுறாங்க. என்ன சார் ஒரு எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ், உங்களுக்கு பேசிக்கானது போட்டோ வீடியோவை பாஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. என்ன சார் இது? இன்னொன்னு, இதே சிஎம் பொய்யா பரப்புறதுக்குன்ட்டு நம்ம தலைவர் இருக்காருல்ல, யாரு செந்தில் பாலாஜி பத்தி நம்ம சிஎம் ஏடிஎம்கேல இருந்த போது, யாரு செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல இவருதான் ஈஸியில கட்சி குரங்கு மாதிரி தாவறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. குரங்கு கூட யோசிச்சு தாவும், இவருக்கு யோசிக்காம தாவறதான் செந்தில் பாலாஜி. அதுக்குதான் ரொம்ப புகழ்ச்சின்னு உத்தரத்துல போய் கோடு போட சொன்னா ரோடே போடுவார்னா, இவரு 1000 ரூபாய் அடிக்க சொன்னா 10,000 ரூபாய் அடிக்கிற திறமை வந்து செந்தில் பாலாஜிக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே சிஎம் எதுக்கு பேசுறேன்னா, இதே சிஎம் செந்தில் பாலாஜி அயோக்கியன், பல பேர் குடும்பத்துல வயிற்றுடிச்சு சம்பாதிச்சதெல்லாம் புடிங்கிட்டாரு அப்படின்னு பேசுறாரு. அதே செந்தில் பாலாஜி சிஎம் ரொம்ப தரைக்குற இப்ப இருக்க சிஎம் அப்ப வந்து எதிர்கட்சியா இருந்தது, ரொம்ப எதிர்மறையா ரொம்ப கேட்க கூடாத வார்த்தைகளால ரொம்ப திட்டினாரு. இப்ப அண்ணனே தலைவரேங்கிறாரு. அது அப்ப வேற கட்சி, இப்ப அது வேறவாய். வடிவில் சொல்ற மாதிரி வேறவாய், இது நாரவாய் மாதிரி. 2 பேருமே ஒரிஜினல் உருப்படியான ஆளுங்கள்ல. அதனால மக்கள் மாத்து கட்சி இருக்குது, இந்த கட்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க என்னதான் தலையில்னாலும், கோட்டை அடிக்காம தலையில்னாலும், தயவுசெய்து மாற்று கட்சிகள் பார்த்து போடுறதுக்கு முடிவாயிட்டாங்க. மக்கள் எப்பயுமே ஏமாறுவாங்கல்ல, ஏமாந்தது பழக்கம் இருக்கு, எப்பயுமே ஏமாறப்பட்டாங்க. கண் விழிச்சாங்கன்னா மொத்தமா காலி. சரிங்களா? இன்னொன்னு என்ன, இந்த வீடியோ யாரு வீடியோ போடுறாங்களோ, இப்போ ஒரு 2 பொண்ணுங்க வெளிப்படையா 2 பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசுறாங்க. அதே ஒருத்தர் டிவிகே சார்ந்து பேசுறாரு. 2 பேரு டிஎம்கே சார்ந்து பேசுறாங்க. டிஎம்கே சார்ந்தவங்க அப்பாவியாம், டிவிகே சார்ந்தவங்க தப்பு தாங்க. 2 பேரும் பேசுறது தப்பு தான். 2 பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, இல்ல 2 பேரையும் கூப்பிட்டு மிரட்டி விடுங்க. அதே டிவிகே மட்டும் மிரட்டி விடுறது. அதே மாதிரி போலீஸ்காரங்க டிஎம்கே வந்து ஆளுங்க, கட்சி ஆளுங்க போலீஸ்காரங்க அடிச்சுட்டாங்க. ஒரு 4 பேர் தான். மொத்த கூட்டமே போலீஸ்காரங்க பயந்து ஓடுறது டிவிகே கூட்டம். நான் இவங்க சொல்ல, நீங்க சொல்றீங்கல்ல தற்குறி துணை சொல்றாரு, அடக்க வேண்டிய பொறுப்பு தலைவருக்கு இருக்குன்னு. உங்க கட்சியில ஒருத்தர் ஏறாரு, டிரான்ஸ்பார்மர் உயர மின் அழுத்தம், அந்த டிரான்ஸ்பார்மர் ஏறாரு, யாரு கனிமொழி இருக்கா கூட்டத்துல, உங்க போட்டோ போறவருங்க. அப்போ உங்க தலைவருங்க போயிட்டாரு. அடக்கிற துப்பு இல்லையா? நீங்க சொல்றது இல்லைங்க, நீங்க பார்த்து உங்க கட்சியில என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்க முதுகு பின்னாடி என்ன அழுக்குன்னு பாருங்க. மத்தவங்க முன்னாடி முதுகு இருக்கா இல்ல முதுகு பின்னாடி அழுக்கு இருக்கான்னு அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? என்ன இப்ப எதுக்கு இந்த வீட்டுனா, எதுக்கு அவ்வளவு வேகமா வந்து பொய் பதந்திகளை பரப்பாதீங்கன்னு எதுக்கு சிஎம் சொல்லணும்? இது வரைக்கும் சிஎம் சோசியல் மீடியா இந்த மாதிரி பிரஸ் நண்பர்களை கூப்பிட்டு பத்திரிகை பேட்டி கொடுக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஏன்னா சிஎம் இன்னொன்னு என்னன்னா, எதுக்காக வேகமா வந்து சோசியல் மீடியாவுக்கு தனியா வீடியோ எடுத்து பொய் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அவங்களுக்கு குத்தமில்ல இருந்து கூறு இருக்குது, மடியில கனவு இருக்குது. அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், அண்ணாமலை இருக்கட்டும் 2 பேரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு சிஎம் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறாரு.
இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு வரணும், மிச்சம் இதுக்குலாம் வரணும். அதே தான் பொதுமக்கள் கேட்கறாங்க. கள்ளக்குறிச்சி இறந்த விஷம் குடிச்சு சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு வரல. நீங்க கேட்ட கேள்வியை தான் அவங்க வைக்கிறாங்க. எதுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாங்கன்னா அது அப்ப நீங்க குடிச்சது உங்க கவர்மெண்ட்ல, அதனால அவங்க வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்தது எதிர்கட்சியில் நடந்த கூட்டத்துல சதியா இருக்குமோன்ற ஒரு காரணத்துல எதிர்கட்சிக்கு சப்போர்ட்டா வந்தே ஆகணும், அதெல்லாம் வந்திருக்காங்க. இதுதான் தெளிவு, புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு வந்தாங்க அப்பதான் வரலன்னா, நீங்க எதுக்கு கள்ளக்குறிச்சி அதுவும் உங்க ஆட்சியில தான் நடந்துச்சு, இதுவும் உங்க ஆட்சியில தான் நடந்துச்சு, இந்த இதுக்கு மட்டும் வேகமா இதுக்கு வந்திருக்கீங்க. அப்ப இதை உள்நோக்கம் இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், உள்நோக்கத்தோட பண்ணாதீங்க, வதந்திகளை பரப்பாதீங்க. வீடியோ போடுறவங்க நீங்க ஃபர்ஸ்ட் வதந்தியை பரப்பாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மொத்தத்துல குண்டர் சட்டத்துல மொத்த ஜெயிலுமே உங்களுக்கு குத்தகை எடுத்து டிஎம்கே ஆளுங்களுக்கு தான் குத்தகை கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.